அனைவருக்கும் வணக்கம். டெட் தேர்வுகளுக்கான இங்கிலீஷ் கிளாஸ் கிராமர் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸ் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்கணும். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இஸ் an introduction to approach the ஜெனரல் இங்கிலீஷ். நம்மளோட ஜெனரல் இங்கிலீஷோடைய கண்டென்ட்டை நம்ம அப்ரோச் பண்றதுக்கு ரொம்ப டீப்பான ஒரு கண்டென்ட் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் தேவை. அதுல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமான விஷயங்கள் கேட்பாங்க. போயமோட இம்ப்ரெஷன்ஸ்ல இருந்து நமக்கு கேள்விகள் கேட்கறதுனால அது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்துச்சு. இதனை தொடர்ந்து கிராமர் பாயிண்ட்ல வரக்கூடிய முதல் போர்ஷனை நம்ம பார்க்கிறோம். அதுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ வாட் இஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்? ஸோ இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அது சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்த நம்ம நிறைய அம்சங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்பது ஒரு சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய தன்மைகளை குறித்து நம்ம அனாலிசிஸ் பண்றது என்று நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு சென்டென்ஸ்னா என்ன, ஒரு சின்டாக்ஸ் ஆர் சென்டென்ஸ் எதெல்லாம் வச்சிருக்கோம், ஒரு சென்டென்ஸ்ல எதெல்லாம் இருக்கும், என்ன இருக்கும், நவுன் இருக்கும், verb இருக்கும், adjective இருக்கும், adverb இருக்கும், interjection இருக்கும், preposition இருக்கும், conjunction இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல இருக்கும். noun, verb, adjective, adverb, interjection, preposition, conjunction இதெல்லாம் இருக்கும். இதெல்லாத்தோட கலெக்ஷனுக்கு பேர் தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்று சொல்லுவாங்க. இது எல்லாத்தோட கலெக்ஷனுக்கு பேரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இதுல ஃபர்ஸ்ட் நவுன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ப்ரொனவுன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அட்வர்ப் என்பது இருக்கு, வெர்ப், அட்ஜெக்டிவ், ப்ரப்போசிஷன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன். சோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்பது நவுன், ப்ரொனவுன், அட்வர்ப், வெர்ப், அட்ஜெக்டிவ், ப்ரப்போசிஷன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன் இதோட சேர்ந்ததுதான் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுவோம். அப்ப பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் which consist of noun, pronoun, adverb, verb, adjective, preposition, conjunction and interjection என்று நம்ம சொல்றோம். இதுல நவுன்ல என்னலாம் இருக்கு, நவுன்னா என்னன்னா ஒரு நேமிங் வேர்ட், என்னென்ன நேம் இருக்கோ, பிளேஸ் இருக்கோ, அது எல்லாத்தையும் நம்ம நவுன்னு சொல்றோம். பட் இன் கேஸ் ஆஃப் ப்ரொனவுன் அப்படிங்கிறது ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் இது எல்லாத்தையும் சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னு சொல்லுவோம். சப்ஜெக்ட் ப்ரொனவுன். அப்ப சப்ஜெக்ட் ப்ரொனவுன் இருக்கு, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் இருக்கு, பொசசிவ் ப்ரொனவுன் இருக்கு, ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் இருக்கு. ப்ரொனவுன்ல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தாக வேர்ப்ங்கிறது ஆக்ஷன் வேர்ட சொல்லக்கூடியது. அட்ஜெக்டிவ்ங்கிறது ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வார்த்தை. அட்வர்ப்ங்கிறது வேர்போ அல்லது அட்ஜெக்டிவோ அதை டிஸ்கிரைப் பண்ணக்கூடியது. ப்ரப்போசிஷன் டெல்ஸ் த ரிலேஷன்ஷிப். கன்ஜங்ஷன் டு மேக் கனெக்ஷன் பிட்வீன் டூ சென்டென்சஸ். கன்ஜங்ஷன். இன்டர்ஜெக்ஷன் டு எக்ஸ்பிரஸ் த ஃபீலிங்ஸ் என்று சொல்லுவார்கள். சரிங்களா? இதெல்லாம் தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல சொல்லிருக்கூடிய ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த அம்சங்கள் என்று நாம் பார்க்கிறோம். சரிங்க, பிஃபோர் தட் சென்டென்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு சென்டென்ஸுக்கான விஷயங்கள், அடிப்படைகள் என்ன அப்படிங்கறத நாம் பார்க்கலாம். ஓகே, சென்டென்ஸ் a mixture of parts of speech which gives the complete meaning. ஒரு சென்டென்ஸ் என்பது ஒரு கம்ப்ளீட் மீனிங்க கொடுக்கக்கூடியதா இருக்கணும். கம்ப்ளீட் மீனிங்க கொடுக்கக்கூடியதா இருக்கு. சோ அப்போ அந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய தன்மைகளை நாம் பார்க்கும் பொழுது ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். group of words combined together and gives complete meaning is called sentence. சென்டென்ஸ்க்கு பதிலா அதை சின்டாக்ஸ்னு சொல்லலாம். அப்ப சென்டென்ஸ் ரெண்டா பிரிக்கிறாங்க. சென்டென்ஸ் கிளாசிஃபைட் இன்டு த டூ ஃபார்ம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சப்ஜெக்ட், another one is predicate.
சப்ஜெக்ட்டுக்கும் ப்ரிடிகேட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை நாம் பார்க்கலாம். He wrote a book. He wrote a book. இது ஒரு சென்டென்ஸ். இதுல சப்ஜெக்ட் எதுன்னு கேட்டா he. predicate என்பது இந்த wrote a book. அப்ப predicate அப்படின்னா predicate tells about the subject which gives information regarding the subject is called predicate என்று நாம சொல்லுவோம். சோ அப்போ predicate அடிப்படையில நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள். அப்ப சப்ஜெக்ட் எது, predicate எது அப்படிங்கிற விஷயங்கள்ல நாம் பார்க்க முடியுது. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கைண்ட் ஆஃப் சென்டென்சஸ். இது நமக்கு நிறைய இடங்கள்ல கேட்டிருக்காங்க. எக்ஸாம்ல நமக்கு क्वेश्चनா வந்திருக்கு. கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ். சோ ஓகே, கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? சோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன டைப் இருக்கு அப்படிங்கறத நான் பார்க்கலாம். கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் டிக்ளரேட்டிவ் அப்படின்னு ஒரு டைப் இருக்கு. சரிங்களா? சோ அதற்கு அடுத்தது இம்பரேட்டிவ் அப்படின்னு ஒரு டைப் இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதற்கு அடுத்ததாக எக்ஸ்கிளமேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு டைப் இருக்கு. a kind of sentences அப்படின்னு சொல்லும்போது 4 வகைகளாக பிரிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. சரிங்களா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் அந்த கண்டென்ட் பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிக்ளரேட்டிவ்னா எப்படி இருக்கும்? கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். சோ டிக்ளரேட்டிவ். டிக்ளரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இந்த டிக்ளரேட்டிவ் ஒரு கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் சொல்றோம். they are playing. they are playing in the ground. they are playing in the ground. அவர்கள் மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்ப they are playing in the ground அப்படின்னா இன்ஃபர்மேஷனை சொல்லக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? அப்போ டிக்ளரேட்டிவ் ஆல்வேஸ் gives the information என்று நாம் சொல்லுவோம். சோ டிக்ளரேட்டிவ்க்கு இன்னொரு பேர் என்ன? டிக்ளரேட்டிவ்க்கு இன்னொரு நேம் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்னொரு பேர் அசர்ட்டிவ். ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்னொரு பேர் வந்து அசர்ட்டிவ். அப்போ they are playing in the ground சொல்லும்போது டிக்ளரேட்டிவ், ஸ்டேட்மெண்ட், அசர்ட்டிவ் என்று நம்ம பார்ப்போம். சோ அதுல சொல்லிருக்கூடிய விஷயங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாம் பார்க்கிறோம். சரிங்க. டிக்ளரேட்டிவ்க்கு அடுத்ததாக இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் நம்ம ஒண்ணு பார்க்கிறோம். சரிங்களா? சோ இம்பரேட்டிவ்னா என்ன? இம்பரேட்டிவ் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்னா என்ன? ஒரு கொஸ்டின் கேட்கறது, அந்த ஒரு கொஸ்டினோட இம்ப்ரெஷனை சொல்றது எல்லாமே இம்பரேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. imperative sentence. Imperative sentence. இந்த கண்டென்ட் கொஞ்சம் கிளியரா இல்ல, அதனால எழுதி போடுறேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. imperative sentenceனா என்ன அப்படி நம்ம பார்க்கும்போது request, order, advice. request, order, advice, command. இதெல்லாம் வந்தா imperative sentence னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ரெக்வெஸ்ட்னா உங்களுக்கு தெரியும், ஒரு விஷயத்தை பணிவாக கேட்கறது, ஒரு ரெக்வெஸ்ட் பண்றது. சரிங்களா? ஆர்டர்னா ஒரு விஷயத்தை கட்டளையிடுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அட்வைஸ்னா ஆலோசனை சொல்லுதல், கமாண்டும் கட்டளையிடுதல். இப்போ சொல்லிருக்காங்க don't close the door. Don't close the door. So listen the class.
listen the class. So இப்படிலாம் வரக்கூடிய வார்த்தைகள் imperative sentence சொல்லுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்த டிக்ளரேட்டிவ் என்பது ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடியது. They are playing in the ground. They are reading book. He wrote a letter. He is studying in 10th standard. He is an engineer. He is working in an MNC. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடியது. சோ அதனால அது பேரு டிக்ளரேட்டிவ்னு சொன்னாங்க, அல்லது ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க, அல்லது வந்து அது சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க, அசர்டிவ் அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெக்வெஸ்ட், ஆர்டர், அட்வைஸ், கமாண்ட் அப்படிங்கிற 4 விஷயங்களை சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரெக்வெஸ்ட், ஆர்டர், அட்வைஸ், கமாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 விஷயங்களை சொல்லியிருக்காங்க. சோ இந்த இதோட தொடர்புடையதான் நம்ம இம்பரேட்டிவ்னு சொல்லுவோம். டோன்ட் க்ளோஸ் த டோர், லிசன் த கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அம்சங்களை நம்ம இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் இதுல நீங்க பார்க்கலாம், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் எழுதியிருக்கோம். நான் அதை அப்படியே ரிப்பீட் பண்ண போறது கிடையாது. பட் இன்ட்ராகேட்டிவ்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நம்ம ஒரு சில இடங்கள்ல பயன்படுத்துவோம். சரி, ஓகே. ஓகே, ப்ளீஸ் லிசன். இதுல இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்ல sentence used to make enquiries and queries. Used to make enquiries and queries are questions. கேள்விகளை வைத்திருக்கக்கூடியத questions வச்சிருக்கக்கூடியத நாம இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் என்று சொல்லுவோம். இன்டராக்டிவ் அல்லது இன்டராகேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்டராக்டிவ்னா ஒருத்தர் பேசிக்கிறது. பட் கொஸ்டின் எழுப்புறது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் என்று நம்ம சொல்லுவோம். இட் ஸ்டார்ட்ஸ் வித் WH வேர்ட் ஆர் an auxiliary verb. இது எப்பயுமே ஒரு WH வேர்ட் வச்சு ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் வித் WH வேர்ட் ஆர் auxiliary verb. ஒரு auxiliary verb வந்து ஸ்டார்ட் ஆகும். கொஸ்டின் மார்க் இருக்கும், பர்டிகுலரா. அதை நம்ம இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் சொல்லுவோம். அப்ப when will you read this book? When will you read this book அப்படின்னு சொல்லிட்டு ஒரு क्वेश्चन வந்திருக்கு, WH வந்திருக்கு. சோ இது இன்டராகேட்டிவ் क्वेश्चंस. அப்ப what is your name? What are you doing? When will you finish this work? Where are you? Where did you buy from? இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்விகளும் WH வரக்கூடிய கேள்விகளும் இன்டராகேட்டிவ் என்று சொல்லுவோம். So are you satisfied? Are you all right? Are you prepared for the examination? Are you ready for the competition? என்று ஒரு ஆக்சிலரி ஃபார்ம் வச்சு எழுப்பப்படக்கூடிய கேள்விகள். ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் வித் மை பெர்ஃபார்மன்ஸ் என்று ஒரு கேள்வி எழுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் வித் மை பெர்ஃபார்மன்ஸ் என்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்கன்னா சோ அப்போ நீங்க அந்த கொஸ்டின் இருக்குதுனால அதையும் நீங்க இன்டராகேட்டிவா கன்சிடர் பண்ணணும் என்பதுதான் விஷயம். அப்போ 3 கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் பார்த்திருக்கோம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் அப்படிங்கிறது நான் பார்த்திருந்தது ஒண்ணு. அதே மாதிரி செகண்ட்ல பார்த்திருந்த விஷயங்கிறது தேர்ட் விஷயம். அதுக்கப்புறம் தேர்ட் ஆன ஒரு விஷயங்கள். சோ அப்போ எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ்ங்கிறது இங்க கொஞ்சம் தெளிவா இல்ல, அதை நான் தனியா உங்களுக்கு எழுதுறேன். சோ எக்ஸ்கிளமேட்டரி exclamatory sentence that express the feelings உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். express the feelings என்று நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இந்த உணர்வுகள் என்ன? joy அல்லது happy, happiness, pity, இரக்கம், surprise, angriness, இது எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கும் எக்ஸ்கிளமேட்டரி. அதனால அதுல எக்ஸ்கிளமேட்டரி சிம்பலே இருக்கும். எடுத்துக்காட்டு how horrible it is, how horrible it is,
Alas, I lost my purse. Alas, I lost my purse. நான் என்னோட பர்ஸை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றது எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ் என்று சொல்லுவார்கள். சரிங்களா? சோ அப்போ கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் மொத்தமே 4. இந்த 4 என்னென்னங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுல சொல்லி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் அல்லது டிக்ளரேட்டிவ்னு சொல்லுவோம். டிக்ளரேட்டிவ். செகண்ட் imperative. Imperative. Third, interrogative. Interrogative. Fourth, exclamatory. Exclamatory. அப்ப டிக்ளரேட்டிவ், இம்பரேட்டிவ், இன்ட்ராகேட்டிவ், எக்ஸ்கிளமேட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய 4 வகையான சென்டென்சஸ் இருக்கு. a kind of sentences. அப்போ சப்ஜெக்ட்னா என்ன, பிரிடிகேட்னா என்னன்னு முன்னாடி பார்த்திருக்கோம். ஒரு சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட பத்தி சொல்லக்கூடியதுதான் பிரிடிகேட் என்று நாம சொல்லியிருந்தோம். இப்ப எக்ஸாம்பிள் இதை கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. டிக்ளரேட்டிவ், இம்பரேட்டிவ், இன்ட்ராகேட்டிவ், எக்ஸ்கிளமேட்டரின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்கிளமேட்டரியில என்ன சிம்பிள் இருக்கும், எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள் இருக்கும். இன்ட்ராகேட்டிவ்ல என்ன இருக்கும், கொஸ்டின் மார்க் இருக்கும். இம்பரேட்டிவ்ல என்ன இருக்கும், ரெக்வெஸ்ட், ஆர்டர், கமாண்ட், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும். டிக்ளரேட்டிவ்ல ஜஸ்ட் டிக்ளேர் சம்திங், இட் gives some information. இன்ஃபர்மேஷன் இதில் இடம் பெற்றிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம். அப்ப டிக்ளரேட்டிவ், இம்பரேட்டிவ், இன்ட்ராகேட்டிவ், எக்ஸ்கிளமேட்டரி அப்படின்னு சொல்லக்கூடியது கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ்லாம் மொத்தம் இருக்கக்கூடியது 4 என்று நம்ம பார்க்க முடியுது. சரிங்களா? இதற்கு அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் நவுன்ல இருக்கக்கூடிய டைப்ஸ் எல்லாம் என்ன. சோ வாட் இஸ் நவுன், நவுன்னா என்ன, நவுன்ல இருக்கக்கூடிய இம்ப்ரெஷன்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ நவுன் சொல்லி இருக்கக்கூடிய இடத்துல ஃபர்ஸ்ட் அதுல இருக்கக்கூடிய டைப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ப்ராப்பர் நவுன், ப்ராப்பர் நவுன். ரெண்டாவது காமன் நவுன். மூணாவது கலெக்டிவ் நவுன். நான்காவது மெட்டீரியல் நவுன். சரி, அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அஞ்சாவது மெட்டீரியல் நவுன். மெட்டீரியல் நவுன். அப்போ ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், மெட்டீரியல் நவுன் என்று 4 டைப் ஆஃப் நவுன் வந்து இருக்கு. 5 டைப், இன்ஃபேக்ட் 5 டைப் ஆஃப் நவுன் இருக்கு. நவுன் என்பதை தமிழ்ல நம்ம பெயர் சொல்னு சொல்லுவோம். இட் இஸ் a நேமிங் வேர்ட். இட் பர்டிகுலர்லி பாயிண்ட் அவுட்ஸ் வாட் இஸ் வாட், அது என்னங்கிறத சொல்லும். எடுத்துக்காட்டு, நீங்க புக்கு, பென்சில், பென், டேபிள், போர்டு, ஸ்கூல், காலேஜ், ரோடு, பிளேஸ், பஸ், கார், டிரான்ஸ்போர்ட், ரோடு, இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, திங்ஸ் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே நவுன்ல தான் வரும். அப்ப அந்த நவுன்ல இருக்கக்கூடிய டைப்ஸ் தான் ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், மெட்டீரியல் நவுன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு டெஃபினிஷன் இருக்கு. சரிங்களா? சோ ஒரு பர்டிகுலர் பிளேஸ், நேம், அந்த திங்கோடைய பொருளை நேரடியாக சொன்னால், டைரக்டா அதை பத்தின விஷயத்த சொன்னா அதை நாம ப்ராப்பர் நவுன் சொல்லுவோம். ப்ராப்பர் நவுன் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். சரிங்களா? டைரக்டா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்ரீனிவாச ராமானுஜம், சர் சி.வி. ராமன், ஐன்ஸ்டீன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். சோ அந்த மாதிரி இந்த பெயர்களை எல்லாம் சொல்றீங்க அப்படின்னா அவர்களை தான் குறிக்குது. ப்ராப்பர் நவுன் அவங்களை தான் குறிக்குது. சரிங்களா?
சோ அப்போ காமன் நவுன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா காமன்னா the general name ஸ்கூல், காலேஜ், டெக்ஸ்ட் புக், மொபைல் போன், இன்டர்நெட், சோசியல் மீடியா, இதெல்லாம் காமன் நவுன். ஏன்னா அது ஜெனரலா சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப பேஸ்புக்னா நீங்க ப்ராப்பர் நவுன் சொல்லலாம், சோசியல் மீடியா அப்படின்னு சொன்னா காமன் நவுன் சொல்லலாம். சோ அந்த மாதிரி தான் இருக்கிறது காமன் நவுனுக்கும் ப்ராப்பர் நவுனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். நெக்ஸ்ட் கலெக்டிவ் நவுன். a collective noun அப்படி நம்ம சொல்லும்போது a herd of sheep, pride of lion, a crew, நிறைய நவுனோட கலெக்ஷன் தான் கலெக்டிவ் நவுன். the collection of noun is called collective noun. a crew அப்படின்னா டீம்னு அர்த்தம். crew அப்படின்னா கடல் பயணம் செய்யக்கூடிய ஒரு டீம் அர்த்தம். a crew, a team, a unit, a herd of sheep, a pride of lion, a flock of birds. அந்த மாதிரி நீங்கள் கலெக்டிவ் நவுனை சொல்லலாம். கலெக்டிவ் நவுன்ல இருந்து கேள்விகள் நமக்கு வரும். அப்ப a group of noun is called collective noun. next abstract noun. abstract nounங்கிறது we can't touch or seen first but feels. அதாவது நாம தொடவோ பார்க்கவோ முடியாது, ஆனால் உணர மட்டும் முடியும். அப்ப தொட முடியும், பார்க்க முடியாது, தொட முடியாது, பார்க்க முடியாது, உணர மட்டும் முடியும்னு சொல்லக்கூடிய நவுன் எல்லாமே அப்டிராக்ட் நவுன் சொல்லுவாங்க. சரிங்களா? எடுத்துக்காட்டு நாலேஜ். லவ், பேஷன், கம்பேஷன், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம், விட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப நாலேஜ்னா அறிவு, லவ் அப்படின்னா அன்பு, இதெல்லாமே தொட முடியாது, பார்க்க முடியாது, ஆனால் உணரக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் அப்டிராக்ட் நவுன். சரிங்களா? சோ அதே வகையில மெட்டீரியல் நவுன் அப்படின்னா the things, ஒரு பொருள் எதில் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. எடுத்துக்காட்டு ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாட்டர் பாட்டில் என்ன மெட்டீரியலால செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ வாட்டர் பாட்டில் அப்படின்னு சொன்னா காமன் நவுன். அதுவே பிளாஸ்டிக்னு சொன்னா மெட்டீரியல் நவுன். பிளாஸ்டிக். காஃபி, டீ அப்படின்னு சொன்னா காமன் நவுன். அதுவே மில்க், சுகர்லாம் மெட்டீரியல் நவுன். ஜுவல்லரி அப்படின்னா காமன் நவுன். கோல்டு, சில்வர்லாம் மெட்டீரியல் நவுன் சொல்லுவாங்க. சோ இப்படிதான் நம்ம இதுல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம உணர்றோம். சோ நவுன், இந்த நவுனை பேஸ் பண்ணி வரக்கூடியதுல ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்டிராக்ட் நவுன், மெட்டீரியல் நவுன் அப்படின்னு நவுனோட டைப்ஸ் சொல்லியிருக்கோம். எக்ஸாம்பிள் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க? ப்ராப்பர் நவுன் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லுவாங்க, காமன் நவுன் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லுவாங்க, கலெக்டிவ் நவுன், அப்டிராக்ட் நவுன், மெட்டீரியல் நவுன், இதெல்லாம் கொடுத்து நமக்கு வந்து மேட்ச் பண்ண சொல்லி கேள்விகள் வந்து வரும் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. சரிங்களா? சரி, ஓகே. இதுல வேற என்ன விஷயம் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நவுன் அப்படிங்கறத நம்ம டிஃபைன் பண்றோம். Noun is a naming word. It is used to name a person, place, animals and things. Noun is a naming word used to name a person, place, animals and things. Animals and things என்று நாம சொல்லுவோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஒரு பர்டிகுலர் பர்சனுடைய பிளேஸ் அல்லது பர்சன், பிளேஸ், திங்ஸ், அந்த ஸ்பெஷல் நேம்ஸை வந்து நம்ம சொல்லக்கூடியத நாம வந்து ப்ராப்பர் நவுன் சொல்லியிருப்போம். இப்போ பர்சன் அப்படின்னா ஒரு கார்த்தி, சூர்யா, அந்த மாதிரியான பெயர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பர்சனுடைய நேமாக இருக்கும். சரிங்களா? திருவள்ளுவர், கம்பர்,
சேக்கிலார், பாரதியார், பாரதிதாசன் இந்த மாதிரியான பெயர்கள் எல்லாமே பர்சன், அப்போ அது எல்லாமே ப்ராப்பர் நவுன்ல வரும். அதுக்கு அடுத்தது பிளேசஸ்ன்னு சொல்லும்போது ஒரு பிளேஸோட பேர் சேலம், தமிழ்நாடு, டெல்லி, மும்பை, கல்கட்டா, சான் பிரான்சிஸ்கோ, லண்டன், இந்த மாதிரி மூனிச், சிட்னி, இந்த மாதிரியான பெயர்கள் எல்லாமே எதுல வருது? ப்ராப்பர் நவுன்ல வருது. ப்ராப்பர் நவுன் இந்த பர்டிகுலர் பிளேசஸ் சொல்றோம். நெக்ஸ்ட் திங்ஸ், பொருள். பொருளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபோன், மாருதி கார், இந்த மாதிரி அந்த பொருளோட பிராண்டோட சேர்ந்து சொன்னா அது வந்து ப்ராப்பர் நவுன்ல வரும். ஸோ ஆடி கார், ஐபோன், கிரீன் டீ, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சொன்னா இதெல்லாம் எதில் வரும்னா ப்ராப்பர் நவுன்ல வரும் என்று நாம் பார்க்க முடியுது. சரிங்களா? சோ அதற்கு அடுத்தது காமன் நவுனுக்கு போலாம். காமன் நவுன்ங்கிறது ஜெனரல் நேம். சரிங்களா? ஜெனரல் நேம் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா காமன் நவுன் சொல்றோம். சோ அப்போ ஜெனரல் நேம் அடிப்படையில் நான் பார்க்கும்போது பெஞ்ச், டெஸ்க், கேர்ள், பேக், ஸ்கூல், காலேஜ், பஸ், கார், புக், ரோட், பில்டிங்ஸ், இது எல்லாமே காமன் நவுன் தான், ஜெனரலா இருக்கக்கூடிய ஜெனரல் நேம்ஸ். நெக்ஸ்ட் வந்து கலெக்டிவ் நவுனுக்கு போறோம். collective noun, it is the name of a group or collective similar person என்று சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு a group, a bunch of key, a herd of sheep, a pride of lion, assembly, family, crew, இது எல்லாமே collective nounல வரும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட், பார்லிமெண்ட் அப்படின்றது ஒரு கலெக்டிவ் நவுன் தான். அசம்பிளி, அசம்பிளிங்கிறது கலெக்டிவ் நவுன் தான். ஃபேமிலி, ஃபேமிலிங்கிறது கலெக்டிவ் நவுன். கொலீஜியம், கொலீஜியம் என்பது கலெக்டிவ் நவுன் தான். A group of judges is called collegium. So காலேஜ், காலேஜ்ங்கிறது ஒரு கலெக்டிவ் நவுன். அந்த மாதிரி வந்து சொல்லுவோம். காலேஜ்னா நிறைய பர்சன் சேர்ந்த இடத்தையும் காலேஜ்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் வந்து நம்ம கலெக்டிவ் நவுன்ல நம்ம சொல்லக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் பார்ப்போம். அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்ன அர்த்தம்? இட் கான்ட் பி டச் ஆர் சீன். It can't be touched or seen but feel. abstract noun தொட முடியாது, பார்க்க முடியாது, ஆனா feel பண்ண முடியும்னு சொல்றாங்க. So அப்போ the qualities of the person, for example life, love, luck, friendship, ignorance, childhood, poverty, richness, cleverness, manhood, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள். எடுத்துக்காட்டு சைல்ட்ஹுட்னு சொல்றோம். சிறு வயது, சிறு வயதில் இருக்கிறது நம்ம என்னன்னு சொல்றோம்னா சைல்ட்ஹுட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இக்னரன்ஸ்னா அறியாமை, நாலேஜ்னா அறிவுத்திறன், இது எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ல தான் வரும். ஏன்னா we can't touch or seen அப்படின்னு நம்ம சொல்றதுனால. நெக்ஸ்ட் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். கடைசியா இருக்கிறது வந்து இந்த மெட்டீரியல் நவுன். ஓகே, மெட்டீரியல் நவுன், the name of the substance which things are made, அதுதான் மெட்டீரியல் நவுன் சொல்லுவாங்க. A material noun is the name of a substance which things are made. அப்ப ஒரு சப்ஸ்டான்ஸ் எந்த பொருளால் ஆனி இருக்கோ அதை மெட்டீரியல் நவுன் சொல்லுவோம். எடுத்துக்காட்டு கோல்டு, காப்பர், அலுமினியம், பிளாட்டினம், இதெல்லாம் சொல்லுவோம். காட்டன், சால்ட், பிளாஸ்டிக்,
கோல், மில்க், சில்க், மீட் இதெல்லாம் மெட்டீரியல் நவுனா சொல்லுவோம். ஏன் மெட்டீரியல் நவுன்? நீங்க சமைச்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு பேர் வைப்பீங்க, சரிங்களா? எடுத்துக்காட்டு ஒரு மீட்டுக்கு பிரியாணின்னு வைக்கிறீங்கன்னா பிரியாணி இஸ் a காமன் நவுன். பிஃபோர் குக்கிங் அது ஒரு மீட். அப்ப அந்த மீட் என்பது பாத்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் நவுனா இருக்கு. இந்த மெட்டீரியல் நவுனு சில்க், கோல், சால்ட், சுகர், அந்த இன்கிரீடியன்ட் எல்லாமே எதுல வந்துரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டீரியல் நவுன்ல வந்துரும், சரிங்களா? சோ மெட்டீரியல் நவுன் ஜெனரல் நவுனா சொல்லக்கூடாதா? சால்ட்ங்கிறது ஜெனரல் நவுன் தானே, அந்த மாதிரி சொல்லலாம். பட் அது வந்து ஒரு இன்கிரீடியன்ட், ஒரு பொருளை உருவாக்குவதற்கு பயன்படுகிறது அப்படிங்கிறதுனால நம்ம பார்க்க முடியுது. சோ இவ்வளவுதான் வந்து நவுன். நவுன் முடிச்சிட்டோம். நவுனுக்கு அடுத்து வேர்ப் எப்படி ஒர்க் ஆகுது, வேர்ப்ல இருக்கக்கூடிய கிளாசிபிகேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். வணக்கம், கண்டிப்பா பண்ணலாம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல எப்படி ஒரு சென்டென்ஸ் இருக்கு, சப்ஜெக்ட்னா என்ன, ப்ரிடிகேட்னா என்ன, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல எப்படி நவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், இன்டர்ஜெக்ஷன், கன்ஜங்ஷன், ப்ரப்போசிஷன் இதோடைய தன்மைகள் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஒரு கிளிம்சஸா, ஒரு இன்ட்ரடக்ஷனா நாம வந்து பார்த்திருந்தோம். இதோடைய அடுத்த கேட்டகரியில் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கலாம். பிஃபோர் தட் நவுன் பார்த்திருந்தோம். நவுன்ல வந்து ப்ராப்பர் நவுன் பார்த்திருந்தோம், காமன் நவுன் பார்த்திருந்தோம், கலெக்டிவ் நவுன் பார்த்திருக்கோம், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், மெட்டீரியல் நவுன் இதெல்லாம் வந்து நவுன்ல பார்த்திருந்த விஷயங்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து நமக்கு மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ஆட் மேன் அவுட்ல கொடுப்பாங்க. அப்ஸ்ட்ராக்ட் நவுன் 3 கொடுத்து ஒரு காமன் நவுன் கொடுத்து இது என்னன்னு கேட்பாங்க. 3 மெட்டீரியல் நவுன் கொடுத்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன் கொடுத்துட்டு எலிமினேட் பண்ண சொல்லுவாங்க, மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ரைட்லி மேட்ச்டு, இன்கரெக்ட்லி மேட்ச்டு, இந்த மாதிரி பல்வேறு அம்சங்கள்ல இருந்து கொஸ்டின் வரும். பட் ஒரு சில டைம் நீங்க ஒரு சில கீஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒரு நவுனா அப்படிங்கிறத நீங்க கீஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு நவுன் TIONல முடியும், SIONல முடியும், அப்புறம் NESSல முடியும், NESS, SHIPல முடியும், ANCல முடியும், MENTல முடியும், MENTல முடியும். இதெல்லாம் வந்து நவுனுக்கு முடியக்கூடிய கீவேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு காம்படிஷன், கம்பாரிசன், கிளவர்னஸ், ஃப்ரெண்ட்ஷிப், இம்பார்ட்டன்ஸ், கமிட்மெண்ட் இதெல்லாமே நவுன் தான். கமிட்மெண்ட் உறுதி அளிக்கிறது, ஒரு விஷயத்துல கமிட்டடா செயல்படுறது இது எல்லாத்தையும் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அப்போ காம்படிஷன், இந்த கிளவர்னஸ், இந்த ஃப்ரெண்ட்ஷிப், மேன்ஹுட், பாய்ஹுட், சைல்ட்ஹுட் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்ம நவுன்ல சொல்லலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். சோ இதற்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது நவுனுக்கு அடுத்து வேர்பை பார்க்கிறோம். வேர்ப் வந்து என்ன தன்மைகளை கொண்டுள்ளது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இது கிளியரா இல்ல, பட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். verb அப்படின்னா என்ன? verb is a action word. action word. இந்த action wordல பல கேட்டகரிஸ் நம்ம பிரிக்கலாம். action wordா இருக்கக்கூடிய verbல இருக்கக்கூடிய கேட்டகரிஸ் வந்து பல விதங்கள்ல நம்ம பிரிக்கலாம், சரிங்களா? சோ அது என்னென்ன விஷயங்களை இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கறத பொறுத்து அதோட தன்மைகளை நம்ம மாற்ற முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? எடுத்துக்காட்டு verb ஒரு ஆக்ஷன் வேர்டு. இந்த வேர்ப்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் வேர்ப் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் வேர்ப். அதுக்கப்புறம் பிரைமரி வேர்ப், ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு சொல்லிட்டு நாம பிரிப்போம். பிரைமரி and auxiliary verb. Primary and auxiliary verb னு பிரிப்போம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டைப்ஸ் வந்து transitive and intransitive னு பிரிப்போம், சரிங்களா? transitive and intransitive. அப்படின்னு பிரிப்போம். So I repeat, verb வந்து ரெகுலர் இர்ரெகுலர்னு பிரிக்கிறோம். ரெகுலர்
irregular. அப்புறம் பிரைமரி verb செகண்டரி verb னு பிரிக்கிறோம். பிரைமரி verb ஆக்சிலரி verb, மெயின் verb ஆக்சிலரி verb னு பிரிக்கலாம். மெயின் verb ஆக்சிலரி, மெயின் verb ஆக்சிலரி verb னு பிரிப்போம். டிரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ் verb அப்படின்னு நம்ம பிரிப்போம். சரிங்களா? டிரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் verb அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம கிளாஸ் எடுக்கணும். இதெல்லாம் வேர்புக்குன்னு இருக்கக்கூடிய இம்ப்ரெஷன்ஸ், வேர்ப்ல இருக்கக்கூடிய பிரிவுகள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கல முடிகிறது. இதுல ஃபர்ஸ்ட் இந்த ரெகுலர் இர்ரெகுலர் அப்படின்னா என்ன, டிரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ் மெயின் ஆக்சிலரியை பத்தி பார்க்கலாம். இப்ப V1 V2 V3 பத்தி நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். verb 1 verb 2 verb 3 அது ரெகுலரா இருந்துச்சு ப்ராப்பரா இருந்துச்சு அப்படின்னா அது பேர் ரெகுலர் verb. அது அப்படி இல்ல அப்படின்னா அது வந்து irregular verb அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ரெகுலர் verbனா என்ன, V1 V2 V3 ப்ராப்பரா இருக்கும். இப்ப V1 அப்படிங்கிறது பிரசன்ட், V2ங்கிறது பாஸ்ட், V3ங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவாங்க. இப்ப லுக் லுக்டு லுக்டு, வாண்ட் வாண்டட் வாண்டட், பிளே பிளேடு பிளேடு, புக் புக்டு புக்டு, அந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே நாம ரெகுலர் வேர்ப்னு சொல்லுவோம். அப்ப லுக் பிரசன்ட், அதோட பாஸ்ட் லுக்டு, அதோட பார்ட்டிசிபிள் லுக்டுன்னு சொல்லுவோம். சோ அதே மாதிரி வாண்ட் வாண்டட் வாண்டட், புக் புக்டு புக்டு, பிளே பிளேடு பிளேடு, வாக் வாக்டு வாக்டு. சோ இந்த மாதிரி குக்கு குக்டு குக்டு, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ரெகுலர் வேர்ப்னு நம்ம சொல்றோம். அப்ப irregular verbனா என்ன, irregular verb irregularங்கிறது வீக் வேர்ப்னு சொல்லலாம். வீக் verb give gave given, give gave given, write wrote written, write wrote written, come came come, come came come. அதே மாதிரி வந்து எக்கச்சக்கமான இந்த மாதிரி வீக் verb வந்து இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? இந்த மாதிரி ஹைட் ஹிட் ஹிட்டன், இந்த மாதிரி வேர்ப்ஸா இருக்கட்டும். அதே மாதிரி இருக்குல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கிவ் கேவ் கிவன் என்று நாம குறிப்பிடுறோம். சரிங்களா? சோ அப்போ இத வந்து நாம ரெகுலர் இர்ரெகுலருக்குன்னு நம்ம சொல்றோம். V1 V2 V3 கரெக்டா இருந்துச்சு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா ரெகுலர் வேர்பும், V1 V2 V3 ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னா அதை நம்ம வீக் வேர்ப்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதுதான் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சியேஷன் சொல்றோம். இதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த டிரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் பார்த்தரலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆக்சிலரி மெயின் வேர்பை வந்து பார்க்கலாம். சரிங்களா? சோ அப்போ டிரான்சிட்டிவ் வேர்ப் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். Transitive, it is a verb which takes an object is called transitive. The transitive is a verb which takes object. Object எடுத்துக்கிச்சு அப்படின்னா transitive verb. So the a verb which not takes object, not take object அப்படின்னா அதுக்கு பேரு intransitive. intransitive. அப்போ ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிச்சுன்னா அது பேரு டிரான்சிட்டிவ், ஆப்ஜெக்ட் எதுக்கலன்னா அது பேரு இன்ட்ரான்சிட்டிவ் என்று சொல்வார்கள். சரிங்களா? சோ எடுத்துக்காட்டு அப்படின்னா ஐ ஹேட் எ புக், என்கிட்ட ஒரு புத்தகம் இருக்குது. ஐ ரோட் எ புக்னு எழுதிக்கலாம். ஐ ரோட் எ புக். நான் ஒரு புத்தகம் எழுதினேன். ஐ ரோட் எ புக். அப்ப எ புக் வாஸ் ரிட்டன் பை மீ, அது வந்து பாசிவ் ஃபார்ம்ல எழுதுனா இருக்கும். அப்போ இந்த ரோட்ங்கிறது எதை எடுத்துக்கிச்சு, ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிச்சு. சோ இட் இஸ் a transitive verb. பட் intransitive அப்படின்னா they have arrived, they have arrived, the population grew,
The population grew. The audience laughed. The kid smiled. இப்ப இதுல சொல்லி இருக்கக்கூடியது இந்த ஸ்மைல்டு, குரு, அரைவிடு இது எல்லாமே இன்ட்ரான்சிட்டிவ் verb. அரைவிடுங்கிறது எந்த இடத்துலயும் ஆப்ஜெக்ட் எடுக்கல, குரு அப்படிங்கிறது ஆப்ஜெக்டுக்கே எடுக்கல, ஸ்மைல்டு என்பது ஆப்ஜெக்ட் எடுக்கல. A verb does not take object is called intransitive verb. A verb does take the object is called transitive verb. Transitive verbுக்கும் intransitive verbுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் இதுதான். அதே மாதிரி தான் ரெகுலர் இர்ரெகுலர் verbுக்கும். ரெகுலர் வேர்போட தன்மைகள் வேற மாதிரி இருக்கும், இர்ரெகுலர் வேர்போடைய தன்மைகள் வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. சோ இதெல்லாம் தான் இதுல சொல்லிருக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் அடிப்படையில நம்ம பார்க்கக்கூடியது. சோ இதற்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிலரி வேர்பு, மெயின் வேர்பு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஆக்சிலரி வேர்ப்னா என்ன, மெயின் வேர்ப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் verb ரெண்டா கிளாசிஃபை பண்றோம். verb has been classified into the two form. ஃபர்ஸ்ட் இருக்குது main verb. main verb. இரண்டாவது இருக்குது auxiliary verb. auxiliary verb. ஃபர்ஸ்ட் இருக்குது main verb, இரண்டாவது இருக்குது auxiliary verb என்று நாம குறிப்போம். இப்ப மெயின் verb என்ன சொல்லுவோம்னா ஆக்ஷன் வேர்ட்னு சொல்லுவோம். ஆக்ஷன் வேர்ட் மெயின் verb என்னன்னு சொல்லுவோம்னா ஆக்ஷன் வேர்ட். இப்ப auxiliary word என்னன்னு சொல்லுவோம்னா ஹெல்பிங் வேர்ப்னு சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும் verb எப்பயுமே ஒரு ஆக்ஷனை பேஸ் பண்ணி இருக்கும். ரீட், ரைட், வாக், பிளே இது எல்லாமே ஒரு ஆக்ஷன் பேஸ் பண்ணி இருக்கிறது. சோ அப்போ மெயின் வேர்புக்கான எக்ஸாம்பிளா ஸ்லீப், கோ, கம், ஈட், ரன், ட்ரிங்க் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே மெயின் verb என்று நாம் குறிப்பிடுவோம். சோ ஆக்சிலரி verb அப்படிங்கிறது சப்போர்ட்டிங் verb அப்படின்னு சொல்லி பேரு, ஹெல்பிங் verb சொல்லுவாங்க. சோ இப்ப ஆக்சிலரி verb சப்போர்ட்டிங் verb சொல்லுவோம். மொத்தமா 24 auxiliaries இருக்கு. there are 24 auxiliary verbs இருக்கு. சோ அத பேஸ் பண்ணி நாம பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கிறோம். சரி, ஓகே. இப்ப ஆக்சிலரி verbல இருக்கக்கூடிய கேட்டகரிஸ் எவ்வளவு அப்படிங்கறத நாம் பார்க்கலாம். ஓகே, ஆக்சிலரி மொத்தமா 24 auxiliaries ன்னு சொல்லியாச்சு. சோ அத நாம லிஸ்ட் அவுட் பண்ண போறோம். ஆக்சிலரி மட்டும் தனியா பிரிச்சுக்கலாம். auxiliary verbs there are 24. இத ரெண்டா பிரிச்சிருக்கோம் ஆக்சிலரிய. ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பிரைமரி ஆக்சிலரி. பிரைமரி ஆக்சிலரி, இந்த பிரைமரி ஆக்சிலரியில பி verb இருக்கு. பி verb இருக்கு. நெக்ஸ்ட் do verb இருக்கு. அதுக்கு அடுத்தது have verb இருக்கு. மொத்தம் 3 டைப் ஆஃப் verb இருக்கு. இப்ப பி verbனா என்ன அப்படின்னா am, is, are, were, was. am, is, are, were, was இதெல்லாம் பி verb நமக்கு நல்லாவே தெரியும். amங்கிறது சிங்குலர், isங்கிறது சிங்குலர், are plural, were pastல plural, was pastல சிங்குலர். இதெல்லாம் சேர்ந்தது பி verb. அப்ப do verb என்னன்னு சொல்லுவாங்க? do, does,
did. have, has, had. இதெல்லாம் சேர்ந்ததுதான் பிரைமரி ஆக்சிலரி. அப்போ do verb 3, have verb 3, be verb ஒரு 5. primary auxiliaries totally 11 primary auxiliaries. இப்போ primary auxiliaries totally வந்து 11 இருக்கு அப்படிங்கறத நாம் பார்க்க முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து secondary auxiliariesக்கு வரலாம். secondary auxiliaries வந்து மொத்தமா 13 இருக்கும். ஏன்னா 13 plus 11 தான் 24. 13 secondary auxiliaries. இந்த secondary auxiliaries ரெண்டா பிரிக்கிறோம். modals, quasi-modals. modals, quasi-modals. modal auxiliary verb, quasi-modal auxiliary verb என்று நாம பிரிக்கிறோம். சோ அப்ப modals அப்படின்னா என்ன அர்த்தம்? can could ன்னு எழுதலாம். அதே மாதிரி will would ன்னு எழுதலாம். shall should may might must can குட்டு will விட்டு shall should may might must இதெல்லாம் modal verbs ன்னு சொல்றாங்க. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா quasi modal அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ought to, need, dare, used to, இதெல்லாம் quasi modals அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் சேர்ந்தது ஆக்சிலரி verb. அப்போ இந்த ஆக்சிலரி verb நீங்க கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஜஸ்ட் இத லிசன் பண்ணுங்க. ஆக்சிலரி verb there are 24 ஆக்சிலரி verb வந்து இருக்கு. அத ரெண்டா பிரிக்கிறாங்க. ரெண்டா பிரிச்சு பிரைமரி ஆக்சிலரி, செகண்டரி ஆக்சிலரின்னு பிரிக்கிறாங்க. பிரைமரி ஆக்சிலரி 11. அந்த 11 எப்படி சொல்றோம்? be verb ஒரு 5 இருக்கும். am, is, are, were, was இதெல்லாம் be verb. இப்போ do, does, did இது எல்லாமே பாத்தீங்கன்னா do verb. have, has, had இதெல்லாம் have verb. இப்போ பிரைமரி ஆக்சிலரிஸ் என்றால் be verb ஒரு பிரைமரி ஆக்சிலரி, do verb பிரைமரி ஆக்சிலரி, have verb பிரைமரி ஆக்சிலரி. have verbல 3 இருக்கு, do verbல 3 இருக்கு. அதே மாதிரி be verbல மொத்தமா 5 இருக்கு. மொத்தமா 5 3 totally 11 primary auxiliaries. In the case of secondary, we have classified secondary auxiliary into two forms. That one is modals. Modals consist 9. Quasi-modals consist 4. Quasi-modals consist 4. இப்போ modalsல என்ன இருக்கு? can, will, shall, may, must இருக்கு. The past of can, could. Past of will, would. Past form of shall, should. Past form of may, might and must. There are 9 modals. Modal auxiliary னு சொல்லலாம் அல்லது modals னு சொல்லலாம். அதுவே quasi modals அப்படிங்கிறது ought to, need, dare, used to அப்படினு சொல்லிட்டு 4 இருக்கு. சோ இந்த ought to னா என்ன, need னா என்ன, dare னா என்ன, used to னா என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? சோ இதுதான் வந்து ஆக்சிலரிஸ்ல இருக்கக்கூடிய டைப்ஸ் அப்படி நம்ம பார்க்கறோம். இத சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இந்த used to அப்படினா என்ன? I used to study in the school. In the school. அப்படினா என்ன மீனிங்? I used to study in the school அப்படின்னா நான் இந்த பள்ளியில் பயின்றிருக்கிறேன்னு அர்த்தம். சரிங்களா?
I used to study in the school அப்படின்னா I have taught in the school. ஆனா இப்ப கிடையாது, நான் படிச்சிருக்கேன் ஆனா இப்ப கிடையாது அப்படின்னு சொல்றதுனால இந்த used toங்கிறது ஒரு ரீகலெக்ஷனுக்கான ஆக்சிலரியா பயன்படுகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. சரிங்களா? ஒரு விஷயத்தை ரீகலெக்ட் பண்றதுக்கு பயன்படுது அப்படிங்கறத பார்க்கிறோம். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ought to, the people ought to obey the Constitution of India. Constitution of India. The people ought to obey the Constitution of India. மக்கள் அரசியலமைப்பிற்கு மதிப்பளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது have to க்கு பதிலா நாம என்ன யூஸ் பண்ணிருக்கோம்னா ought to யூஸ் பண்றோம். have to பதிலா என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? ought to. அப்ப ought to னா கொஞ்சம் மென்மையா சொல்றது, பொதுப்படையா சொல்றது, அந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கலாம். பட் used toங்கிறது I used to study in the school அப்படிங்கிறது நான் அந்த பள்ளியில் பயின்று இருக்கிறேன் அப்படிங்கிறது சொல்றாங்க. அப்ப need எப்ப வரும்? need வந்து ஒரு நெகட்டிவ் அப்ரோச்சுக்கு வரும். You need not advise me. I don't need your advice. அந்த மாதிரி இடங்கள்ல இந்த need உடைய தேவைகள் இருக்கும் அப்படிங்கறத நாம் பார்க்க முடியுது. சரிங்களா? சோ அதற்கு அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிலரியோடைய ஃபார்ம்ஸ் மீது இருக்கிறத வச்சு ஒரு டிஃபரெண்ட் அப்ரோச் இருக்கு அப்படிங்கறத நாம் பார்க்க முடிகிறது. சோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்த்திருந்தது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பிரைமரிலி நம்ம இதுல இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் வச்சு நாம் பார்க்கும் பொழுது இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம பார்த்தோம். சரிங்களா? எடுத்துக்காட்டு நவுன்னா என்ன, வேர்ப்னா என்ன, அட்ஜெக்டிவ்னா என்ன, அட்வர்ப்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். சரிங்களா? நவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப்னா என்ன. அதுல ஃபர்ஸ்ட் நாம் பார்த்திருந்த விஷயம் வந்து நவுனோட டைப்ஸ்லாம் என்ன, நவுனோட டைப்ஸ் என்ன, வேர்போட டைப்ஸ் என்ன, இந்த ரெண்டையும் முடிச்சாச்சு. இப்ப காமன் நவுன்னா என்ன, கலெக்டிவ் நவுன்னா என்ன, அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்ன, மெட்டீரியல் நவுன்னா என்னன்னு பார்த்தாச்சு. ரெகுலர் வேர்ப், இர்ரெகுலர் வேர்ப், டிரான்சிட்டிவ் வேர்ப், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப், மெயின் வேர்ப், ஆக்சிலரி வேர்ப், பிரைமரி ஆக்சிலரி, செகண்டரி ஆக்சிலரி, be verb, do verb, have verb, modal verb, quasi modal or semi modal verbs இதெல்லாம் என்னங்கறத நாம் பார்த்திருந்தோம். மீதி இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸை அடுத்த கிளாஸ்ல நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, Salem.